வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கால செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட அந்த சிறிய காலதாமதத்திற்கு வருகின்றோம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் நடவடிக்கையை அமலப்படுத்தியது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். சிலாபத்தில் வைத்தியர்களுக்கு மக்கள் எதிர்ப்பு. அரசு பணியை கைவிட்டு தன்னிச்சையாக மருந்து வழங்கிய வைத்தியர். மேல்குடியேற்றத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இரணைத்தீவு மக்களுக்கு போலீசார் அச்சுறுத்தல். காணாமற் போனோர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்படுவது மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேசத்திற்கு பதில் வழங்குவதற்கா? சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன கேள்வி. ජෙනීවා නුවර යම් කිසි සාකච්ඡාවක්. එතකොට මේ සාකච්ඡාවලට පිළිතුරු සපයන එකද මේ කරන්නේ? CVK சிவஞானத்தை முதல்வராக்குமாறு தானே முதலில் கோரியதாக வடமாகாண அமைச்சர் ப டெனீஸ்வரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் அசௌகரியங்களுக்கு உள்ளான நோயாளர்களும் மக்களும் இன்று காலை சிலாபம் வைத்தியசாலையில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்று இவ்வாறான ஒரு நிலைமையை அவதானிக்க முடிந்தது.
சுகாதார அமைச்சினுள் அத்துமீறி நுழைந்து பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த மாணவர்கள் கலைக்கப்பட்டதை கண்டித்து இன்று மாத்தறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவரை மாணவர்கள் தாக்கியுள்ளனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ருஹுனு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. மாத்தறை, கங்கதர உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விசேட போலீஸ் குழுக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தன. இதேவேளை நேற்று காலி மருத்துவ பீட மாணவர் ஒன்றியம் நடத்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவர் மீதும் போலீஸ் உத்தியோகஸ்தர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. சட்டத்தை மீறும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர மற்றும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் மாணவர் ஃபைசான் அகமட் ஆகியோர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சிற்குள் அத்துமீறி பிரவேசித்து பொதுச் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர கைது செய்யப்பட்டார். ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு சென்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் மர்தானி போலீசார் அவரை கைது செய்தனர்.
சந்தேக நபர்கள் இருவரும் மாளிகாகந்த நீதவான் துலானி எஸ் வீரதுங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தது. இந்த நாடு மீண்டும் 88-89களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என நாம் சில மாதங்கள் கூறி வருகின்றோம். மாணவர்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டியது மாத்திரமே எஞ்சியுள்ளது. மாணவ செயற்பாட்டாளர்கள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் வன்முறையாக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலைமை ஏற்படும் என நாம் ஏற்கனவே அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் செவி மடுக்கவில்லை. வலியுறுத்தி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று முற்பகல் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கையுடனேயே நாம் இன்று செல்கின்றோம். செப்டம்பர் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எமக்கு கிடைக்கும். இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜூலை மாதத்திற்கு முன்னதாக தேர்தலை நடத்த எண்ணியுள்ளோம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பே உள்ளது. அண்மையில் இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றப்பட்டதன் பின்னரே தேர்தல் நடத்தப்பட முடியும். நிறைவேற்றிய நாளிலிருந்து 75 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். இது ஜூலை மாதம் 1ஆம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி தேர்தல் நடத்தப்படும். அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா இன்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். පළාත් පාලන ඡන්දයට අවශ්‍ය කරන සියලුම නෛතික කටයුතු මේ අමාත්‍යාංශයේ உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் அமைச்சு பூர்த்தி செய்துள்ளது. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தேர்தலை நடத்துவதற்கு 55 நாட்கள் தேவை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நான் திகதிகள் குறித்து கதைக்கும் அரசியல்வாதி அல்ல. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. වාතාවරණය තියෙනවා. காணாமல் போனோர் குறித்த அலுவலகம் தொடர்பான சட்ட மூலத்துக்கு பாராளுமன்றத்தில் சில யோசனைகளும் திருத்தங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்ட மூலத்தில் உள்ள சில விடயங்கள் குறித்து இன்று நாம் ஆராய்கின்றோம். காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தொடர்பான சட்டமூலத்தின் பாகம் 2 அதன் தத்துவங்கள், கடமைகள் மற்றும் பணிப்பாணைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி காணாமற் போன ஆட்களை தேடி கண்டுபிடித்தலும் அதற்கான வழிமுறைகளை அடையாளம் காணலும் எனும் விடயம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமற் போன ஆட்களும் அவர்களின் உறவினர்களுக்குமான நிவர்த்திப்பதற்கான வழிகளை காணாமற் போன நபர் உயிருடன் காணப்படின் அவருக்கும் அவரின் உறவினர்களுக்கும் அறிவித்தலும் சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் காணாமற் போனவர் எங்குள்ளார், காணாமற் போனமைக்கான சூழல் தொடர்பில் விசாரணை ஒன்றையோ அல்லது புலனாய்வு ஒன்றையோ ஆரம்பித்தலும் இதில் விதப்புரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேகிக்கப்பட்ட புதைகுழிகளை அகழ்வதற்காக நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிப்பதுடன் அகழ்வின் போது அவதானிப்பாளராக செயற்பட முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏதேனும் தடுத்து வைத்தல் இடம், போலீஸ் நிலையம், மரியட் சாலையினுள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என சந்தேகிக்கப்படும் இடத்தினுள் எந்த நேரத்திலும் ஆணையின்றி பிரவேசிப்பதற்கும் பரிசோதனைகளை செய்வதற்கும் முடியும் என இந்த சட்டமூலத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமற் போனவர்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகின. அத்துடன் காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவான கட்டமைப்போ அல்லது பொறுப்புக்கூறலுக்கான கட்டமைப்போ அல்லவெனவும் அமைச்சர் DM சுவாமிநாதன் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் சிவில் அல்லது குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழோ அல்லது நீதிமன்ற செயற்பாட்டின் ஊடாகவோ தகவல்களை பெற முடியாது எனவும் அமைச்சர் நேற்று தெரிவித்தார். අගමැතිතුමා යාපනයට தைப்பொங்கல் වලට ගිහිල්ලා කියනවා பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பொங்கல் விழாவிற்காக யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் யுத்தத்தினால் காணாமற் போனோர் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கக்கூடும், இல்லாவிடின் யுத்தத்தினால் உயிரிழந்திருக்கக்கூடும் என தெரிவித்தார். அவ்வாறு கூறிவிட்டு இப்போது சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருகின்றனர். காணாமற் போனோரை கண்டறிந்து அவர்களுக்கு சட்ட ரீதியான விதிமுறைகளை ஏற்படுத்தவே இது உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த சட்டமூலம் ஊடாக வராலும் தகவல்களை
பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் சுவாமிநாதன் கூறுகின்றார். தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வருகின்றனர், மறுபுறம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாது என கூறுகின்றனர். அப்படியாயின் அமைச்சர் டி.எம். சுவாமிநாதனின் நிலைப்பாடு என்ன? பிரதமரின் நிலைப்பாடு என்ன? ஜனவரி மாதம் ஒரு விடயத்தை கூறினார், பின்னர் வேறொன்றை கூறுகின்றார். மனித உரிமைகள் தொடர்பில் ஜெனீவாவில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கலந்துரையாடல்களுக்கு பதில் வழங்குவதற்காகவா இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது? இல்லாவிடின் அவற்றுக்கு ஏதுவாக பதில் வழங்குவதற்கா முன்னெடுக்கின்றனர் என்பது நாட்டு மக்களுக்கு குழப்பமாக உள்ளது. ஆகவே அமைச்சர் சுவாமிநாதனும் பிரதமரும் நாட்டு மக்களையும் சட்டத்தையும் மறுதளிக்காது செயற்பட்டால் மாத்திரமே உரிய பிரதிபலனை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த காணால் போன ஒரு அலுவலகத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். எம்மால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சட்டமூலத்தை வலு கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு என்ன இருக்கின்றது? எமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? வெளி உலகத்திற்கு ஒரு முகத்தையும் எமக்கு ஒரு முகத்தையும் காட்டுவதற்காகவா எமது மக்களுக்கு எதிராக எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை போகின்றார்கள் அரசாங்கத்துக்கு என்பதுதான் நமக்கு உரிய கேள்வியாக உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அவர்களும் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்ததாக பத்திரிகை வாயிலாக அறிகின்றோம். அது எங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்தது எமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனெனில் எமக்கு பாதகமான இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது இவர்களுக்கும் இடையில் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதா அல்லது அது நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்திக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரியவில்லை. ரணில் எங்களுக்கு வந்து 6 கோரிக்கை கூந்தார், நாங்கள் தருவோம், பிள்ளைகளை கண்டுபிடித்து தருவோம் என்று. இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை, பிள்ளைகள்கிட்ட தரவும் இல்லை, ஒப்படைக்கவும் இல்லை. இதனால் தமிழ் மக்களுக்கோ ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடைக்க போவது ஒன்றும் இல்லை. இது இலங்கை அரசாங்கம் ஜெனீவாவில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக அங்கே ஒரு முகமுத்தையும் எங்களை தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு இன்னொரு முகத்தையும் கொண்டு ஒரு சட்டம் ஒரு கண்துடைப்பாக நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் எதிர்பார்ப்பது காணாமல் போனவர்களை கட்டாயம் கண்டறிய வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்புகளை இந்த அலுவலகமானது கண்டுபிடிக்க பொறுப்புகளை கூற வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அமைச்சர் சுவாமிநாதனின் கருத்துக்களின் மூலம் இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விடயம் இடம்பெறும் போல் தெரியவில்லை. முதலாவது வடமாகாண சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து அவைத்தலைவரின் சிம்மாசனம் இதுவரை 3 தடவைகள் மாற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் நேற்று செய்தி வெளியிட்டோம். இந்த நிலையில் அவைத்தலைவரின் புதிய சிம்மாசனம் தொடர்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப. டேனீஸ்வரனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அந்த அன்றைய தினம் அந்த பிரச்சனை வந்த அன்றுதான் அந்த புதிதாக அந்த ஆசனம் வந்திருந்தது. நல்லாக இருக்கின்றது, செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது எங்களுக்கு பொருத்தம் இல்லை என்று நம்பக்கூடிய அளவுக்கு தற்பொழுது பல அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் கௌரவ அவைத்தலைவர் அவர்கள் அவ்வாறு அந்த கதிரைக்கு ஆசைப்பட்டு அதை செய்யவில்லை. ஒரு அவைத்தலைவர் இருக்க வேண்டிய ஆசனம் என்றால் ஒரு தரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்லதொரு ஆசனம். ஆனால் எங்களுக்கு ராசி இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். அவர் பதவிக்கு ஆசைப்பட்டார் என்று கூறிய விடயங்களை நான் முற்றுமுழுதாக மறுக்கின்றேன். அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கின்ற பொழுது கௌரவ பேரவைத் தலைவர் அவர்கள் என்னை முதலமைச்சராக நியமிக்குமாறு கேட்கவில்லை. அதில் ஏனைய தெரிவுகள் இருந்த போதும் முதலமைச்சராக நீங்கள் இருங்கள் என்று கேட்ட ஒரு நபர், முதலாவது சொன்ன நபர் நான் தான். ஆகவே அவர் ஆசைப்படவில்லை என்பதை நான் தான் கூற வேண்டும். மாகாண சபையின் ஆரம்ப அமர்வுகளில் அவைத்தலைவருக்கு இவ்வாறான சொகுசு சிம்மாசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் அதன் பின்னர் இந்த ஆசனத்திற்கு பதிலாக மரத்திலான புதிய சிம்மாசனம் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அதனை விட சற்று பெரிய விம்மாசனம் ஒன்று அவைத்தலைவருக்காக மீண்டும் அண்மையில் மாற்றப்பட்டது. புதிதாக மாற்றப்பட்டுள்ள அவைத்தலைவர் இரணைத்தீவில் தம்மை மீள குடியமர்த்துமாறு கோரி இரணைத்தீவு மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமது பூர்வீக காணியில் மீள்குடியேற்றுமாறு கோரி கடந்த 54 நாட்களாக இரணைத்தீவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியை மறித்து இரணைத்தீவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த பகுதியூடான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறித்த பகுதிக்கு வருகை தந்த போலீசார் மக்களுடன் கலந்துரையாடினாலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடவில்லை.
போக்குவரத்தினை தடை செய்கின்றீர்கள். நீதிமன்றத்திலிருந்து கட்டளை வந்துள்ளது, வீதியினை மூட வேண்டாம் என்று. நீங்கள் நீதிமன்ற கட்டளையை மீறுகின்றீர்கள். நாங்கள் வீடியோ எடுக்கின்றோம், பின்னர் உங்கள் ஒவ்வொருவராக கைது செய்வோம். வீதியின் ஒரு பகுதியை விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு உதவி செய்யவே விரும்புகின்றோம். நீங்கள் இங்கிருந்து விலகி செல்லாவிட்டால் எங்களிடம் உள்ள போட்டோக்களை வைத்து ஒவ்வொருவராக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம். நீங்கள் தற்போது சட்டத்தினை கையில் எடுத்துள்ளீர்கள், அதற்கு இடம் கொடுக்க முடியாது. உங்களை அடித்து விரட்டவும் எங்களுக்கு முடியும். அதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானியுங்கள். உங்களுக்கு 5 நிமிடம் தருகின்றேன். அதன் பின்னர் பெண்கள் ஆண்கள் என பார்க்காமல் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம். இதன் பின்னர் வீதியின் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டதுடன் வீதியின் மற்றைய பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த பூநகரி பிரதேச செயலாளர் எதிர்வரும் புதன்கிழமை பாதுகாப்பு அமைச்சில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதால அங்க கலந்துரையாடி ஒரு தீர்வை கொடுக்கப்படுற தீர்வை நான் உங்களுக்கு முன்னால வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மை கருதி ஏன் அகலுக்கு இடையூறு செய்யாமல் உங்களோட போராட்டத்தை அமைதி வழியில தொடருங்க. நான் உங்களுக்கு தொடர்ந்து அங்க இருந்த இதை கொண்டாந்து சொல்லுவேன் புதன்கிழமை. நியூஸ் பர்சன் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்ற வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.